வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டு வந்தேன், பனம்பழம் நுங்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த நுங்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக சிக்கன் சைஸுக்கு நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் தான் நான் வந்து நுங்கு பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா நுங்கு வந்து ஒரு 400 இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி 2 இதழ், ஏலக்காய் 3, பார்த்திங்கன்னா இந்த இது ஜாதிக்காய் ஓடு அது ஒரு பாதி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பட்டை ஒரு 3 துண்டு, லவங்கம் பார்த்திங்கன்னா ஒரு 5 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4 பெரிய வெங்காயம் பாருங்க, பெரிய வெங்காயத்துலேயே 4 எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது. பார்த்திங்கன்னா ஒரு பொடி புதினா, பார்த்திங்கன்னா கரம் மசாலா தேவையானது 1 ஸ்பூன் தான் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதி எலுமிச்சம்பழம், பார்த்திங்கன்னா 3 தக்காளியே பார்த்திங்கனாக்கா 200 கிராம் 1/4 கிலோவுக்கு இருக்குது தக்காளி. பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி ஒரு சின்ன ஒரு பிடி, தயிர் வந்து 100, பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 5. இப்போ வந்து வெங்காயம் நறுக்கிக்கலாம். இது வந்து கடலெண்ணெயில் செய்யணும். இது வந்து ஒரு 100 மில்லி தான் ஊற்ற போகிறோம். எண்ணெய் காஞ்சி 3 ஏலக்காய், சரிங்களா, ஒரு 5 கிராம்பு, 3 பட்டை, ஜாதிக்காய் ஓடு ஒரு பாதி, பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி ஒரு 3 இதழ். பார்த்திங்கன்னா இது நல்லா பொரியணும். வெங்காயம் போட்டிருக்கேன், இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு 5. இப்போ வந்து வதங்கணும் இது. அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது போடணும். வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு விழுது போடணும் 1 ஸ்பூனு. போட்டாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா அடுத்தது புதினா, கொத்தமல்லி வதங்கணும். இது நல்லா வதங்கணும். அதுக்கு இது பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கின பிறகு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நுங்கு போடணும். இதில் பார்த்திங்கன்னா நுங்கு இதை போடணும். பார்த்திங்கன்னா நுங்கு போட்டாச்சு. பார்த்திங்கன்னா 2 வதக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றுறேன். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் 1/2 லிட்டருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ இந்த தண்ணி கொதிக்கணும், கொதி வரட்டும். இந்த தண்ணி வந்து கொதிக்கணும் பிரியாணிக்கு. இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம அரிசி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கொதிக்குது. இப்போ அரிசியை போடணும்.
அரிசியெல்லாம் ரொம்ப கழுவாதீங்க, ஒரு கழுவுங்க. பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அரிசி சாப்பாடு பிரியாணி வாசனை அப்படியே இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் நிறைய தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. அப்படி கழுவுனா அரிசியில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதனால் ஒரு கழுவுங்க அரிசியை. இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போடணும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றணும். ஏன்னா தயிரை வந்து வதக்காதீங்க. இப்போ ஊற்றுனீங்கன்னா அது வந்து நொங்கில் வந்து ஏறிடும். வதக்குனிங்கன்னா தயிர் புளிப்பெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி தயிர் ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி தயிர் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், அரைப்பொடி ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். இதோட அவ்வளோதான். சாதம் கொஞ்சம் பாதி வெந்த பிறகு நம்ம எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி விட்டுடலாம். இப்போ வந்து சாதம் வேகணும் நல்லா பிரியாணி. பார்த்திங்கன்னா அந்த நொங்கு பார்த்திங்களா, அந்த நொங்கு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்கள் அப்படியே மேலே மிதங்குது பாருங்கள். இப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்துடுச்சுன்னா சமமாகிடும். சரிடா, போய்ட்டு சாதம் பாருங்கள், பிரியாணி நுங்கு பிரியாணி பார்த்திங்கன்னா கொதிக்குது. இன்னும் ஒரு அரை வேக்காடு இருக்குது. இந்த அரை வேக்காடு வேகணும். இப்படி தோசைகள் வச்சுருக்கேன். ஏன்னா இது தம் பிரியாணி மாதிரி தண்ணி சரியாக இருக்குது, தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த தம்முலே வேகணும். இந்த தோசைகள் சூட்லேயே வந்து இது வேகணும். இப்போ பாருங்கள், தோசைகள் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதை தூக்கி குக்கரை தூக்கி தோசைகள் மேலே வைக்கலாம். இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் வேகணும். இந்த அரிசி ரைஸ் மட்டும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா சாப்பாடு ரெடி, பிரியாணி. இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ முட்டை பிரியாணி வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள். நுங்கெல்லாம் நல்லா தெரியுது. சாதம்லாம் பார்த்திங்கன்னா உடையவே இல்லை, முழுசாக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நுங்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். முட்டை பிரியாணி பண்ணியிருக்கோம், மீன் பிரியாணி பண்ணியிருக்கோம். நுங்கு பிரியாணி பண்ணதில்லை. இப்போ நான் பண்ணினேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நுங்கு, அந்த சாதம், லெமன் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த சாதம் அடிச்சுக்கிறது சான்ஸே இல்லை. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.